பிளாசி போர்னா அவங்க இவங்களுக்கு எதிராக சரி பிளாசி போர் எப்போ நடந்துச்சு கொடுத்துருக்காங்க பாரு 1757ஆம் ஆண்டு 57 நடந்துச்சு. ஓகே பிளாசி போர். பிளாசி அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு இடத்தோட பேர். இந்த பிளாசி அப்படின்றது எந்த இடத்துல இருக்குது சொல்லி போகலாம்? சென்னை. நம்ம இடம் இல்லை, மேலே இருக்கும். ஆஸ்திரேலியா. அவ்வளோ மேலே போக வேணாம். பிளாசின்றது வங்காளம். வங்காளம் தெரியல, மேற்கு வங்காளம்னு சொல்லுவாங்களே, அங்கே இருக்கிற ஒரு இடம் தான். அந்த இடத்துல போர் நடந்திருக்கு. யாருக்கும் யாருக்கும் அப்படின்னா வங்காளங்கிறாருல, வங்காளத்தில் ஆட்சி புரிகிற ஒரு மன்னர். அந்த மன்னருக்கும் அதுக்கு ஆப்போசிட் யார் இருப்பாங்க? நீங்களே ஈஸியாக சொல்லாமே, யார் ஆப்போசிட்டு? எதிரி. யார் நம்மளுக்கு எதிரி அப்போ? பிரிட்டிஷ். ஆங்கிலேயர். இதில் யார் தெரியுமா? மன்னர் இருக்கார்ல, இந்த மன்னரோட பேர், வங்காளத்துடைய மன்னர், அவரோட பேர் என்ன அப்படின்னா சிராஜ் உத்தௌலா. கேள்விப்பட்டிருக்கியாங்கண்ணா? இல்லைண்ணா. சிராஜ் உத்தௌலா. அப்போ பிரிட்டிஷ் ஆங்கிலேயர் இருக்கார்ல, அதுக்கு யார் தலைவர் அப்படின்னு பார்த்தோன்னா ராபர்ட் லைவ். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கியா? ஆங்கிலேய தலைவர் பேர் வந்து ராபர்ட் லைவ். இவங்க 2 பேர் தான் வந்து சண்டை நடந்து நிற்கிது. இதில் இவர் வந்து ஆங்கிலேயர் இருக்கார்ல, சூழ்ச்சி செய்கிறாங்க. இவர் வந்து நேரடியாக சண்டையில் தோக்கடிக்க முடியல. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவருக்காக பேர் சிராஜ் உத்தௌலா, அவருடைய படை தளபதி பேர் தெரியுமா? அவர் படைத்தளபதி பேர் என்ன அப்படின்னா மீர் ஜாஃபர். ஐயோவா, மீர் ஜாஃபர். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவரோட போய் பேச்சுவார்த்தை கொடுக்குறாங்க. இவருக்கு தெரியாமல் மறைமுகமாக, நீ வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாரு, இவரை தூக்கிட்டு உன்னை நான் ஆட்சியில் உட்கார வைக்கிறேன், உனக்கு எல்லா பதிவும் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னா அவர் இது மைண்டு மாறிடும்ல, இவர் எல்லாமே தராரு அப்படின்ட்டு. இவர் என்ன கேட்டால் யார் தெரியுமா? மீர் ஜாஃபர் இவருடைய மாமான்னு அப்படின்னா இவர் மனைவி இருப்பாங்களா, அவருடைய அப்பா தான் மீர் ஜாஃபர். அவருக்கு வந்து இப்படிலாம் பேசிட்டாங்க மறைமுகமாக. இவரும் ஓகே அப்படின்ற மாதிரி பண்ணிவிட்டு, இவர் யார்? மீர் ஜாஃபர்ன்ற யார்? மாமா. அது ஓகே. இங்கே யார்? மாப்பிள்ளை. படைத்தளபதி. ஐயா, படைத்தளபதி அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய படை இருக்கும் அவங்ககிட்ட, அந்த படைக்கே இவர் தான் ஹெட்டு. இவர் என்ன சொல்கிறாரோ அதான் அந்த படை கேட்கும். அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த படையை ஒழுங்காக வழி நடத்தலை. இவங்க போர் போடும்போது ஒழுங்காக வழி நடத்தினால யார் ஜெயிச்சிருப்பாங்க? பிரிட்டிஷ் தான் ஜெயித்தாங்க. ஸோ இவங்க ஜெயிச்சிட்டாங்க. இவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் இவருக்கு அந்த மாதிரி சில மரியாதைலாம் கொடுத்துருப்பாங்க. பதவியில் உட்கார வச்சிடலாம், என்னெல்லாம் நடந்துடலாம். இறுதியாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா வரேன்னா, ஆங்கிலேயர் எப்படி ஜெயித்தாங்க அப்படின்னா மீர் ஜாஃபரை வச்சு ஜெயிச்சிட்டாங்க. இங்கே தான் சொல்ல வராங்க. 1557